ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாம் பார்க்க போகிறதான வேத பாடம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆமென். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். நம்முடைய போதகர்கள் மூலமாக அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருப்போம். பாருங்க, ஜெப ஆலய தலைவன் ஆகிய யவிரு ரோம அதிகாரத்துக்கு கீழாக வேலை செய்கிறவன், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மாதிரி, மிகப்பெரிய ஒரு அதிகாரி. இன்னும் சொல்லப்போனால் இவர் ஒரு கனத்துக்குரிய மனாசே கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதன், கப்பர் நகுமிலே வாழ்கிறதான ஒரு மனிதன். ஆனால் இவன் ஜெப ஆலயத்தில் இருக்கிற பொழுது ஆலயத்தின் ஆராதனைகளை சரி செய்வது, ஒழுங்கு செய்வது, பலிகளை செலுத்துவது போன்ற மனிதர்களுக்கு தேவனை போதிக்கிற ஒரு ஜெப ஆலய தலைவனாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். இன்னும் சொல்லப்போனால் ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே வேலை செய்கிறவன். ஆனால் இந்த ரோம சாம்ராஜ்யம் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இயேசு கிட்ட யாரும் போகக்கூடாது, இயேசுவின் இடத்தில் செல்லக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடும் இருந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையணும், அவள் ஜொஸ்டம் அடையணும், அவள் பிழைக்கணும்னு சொல்லி அவள் மேல் தேவனுடைய கரம், இயேசு கிறிஸ்து வந்து கரத்தை வைக்கிற பொழுது அவள் பிழைப்பாள் என்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளாக எழும்பினபடினால எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், ஒருவேளை இவனே அவரை வர சொல்லுங்கன்னு சொன்னால் கூட ஆள் அனுப்பியிருக்கலாம். ஆனால் இவரே இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் நேரடி ஆண்டவர்கிட்ட போகிறாரு. போய் அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ஜெப ஆலய தலைவனாக இருந்தாலும், அநேகருக்கு தேவனை பற்றி போதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும், அங்கே இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே அவருடைய பாதத்தில் விழுந்தானா. ஹல்லேலூயா. அவரை கண்ட உடனே அவருடைய பாதத்தில் விழுந்தானா. இது எதை காட்டுகிறது? இவன் ஒரு பழைய ஏற்பாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். பழைய ஏற்பாடே புதிய ஏற்பாடாகி இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வணங்குது. ஹல்லேலூயா. மோசேயுடைய நியாய பிரமாணம் சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முடிவடைகிறது. இயேசு ராஜாதி ராஜா என்பதை காட்டுகிறது. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பொசிஷனில் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வணங்கத்தக்கவர் என்பதை நிரூபிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளை கூட பாருங்க, அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, எவ்வளோ பேர் இஸ்ரவேல் ஜனங்கள், எவ்வளோ யூதர்கள் இந்த சீனை பார்த்துருப்பாங்க. யவிர் அதெல்லாம் பார்க்கல. தான் மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கிறேன், ஒரு அதிகாரியாக இருக்கிறேன், ஜெபாலய தலைவனாக இருக்கிறேன், அநேகருக்கு நான் கட்டளையிடுகிறவனாக இருக்கிறேன், எதையுமே பார்க்கல. அவன் வணங்கத்தக்க தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்பதை மாத்திரம்தான் பார்த்தான். அவர் வந்தால் விடுதலை உண்டாகும், அவரை விசுவாசத்தால் ஒரு அற்புதம் உண்டாகும், அநேகர் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான ஒரு வல்லமை உள்ளவர் இவர்தான் என்று தின்றி உடனே அவரை பாதத்தில் விழுந்து வணங்கினான். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் நம்முடைய குடும்பங்களிலோ, நம்முடைய தொழில்களிலோ, நம்முடைய ஊழியங்களிலோ, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு செத்த நிலையிலே, ஒரு மரண அவஸ்தையான நிலையிலே, இன்னும் கொஞ்சம் விட்டால் அவ்வளோதான் முடிஞ்சிருன்ற ஒரு நிலையில் இருப்பார்களே ஆனால், நம்முடைய ஊழியம் அப்படி கிடக்குமே ஆனால், நம்முடைய குடும்பம் அப்படி கிடக்குமே ஆனால், நம்முடைய வேலைகள் அப்படி கிடக்குமே ஆனால், அந்த காரியம் உயிர் மீட்சி அடையத்தக்கதாக, நம்முடைய பிள்ளைகள் உயிர் மீட்சி அடையத்தக்கதாக, நம்முடைய ஊழியங்கள் உயிர் மீட்சி அடையத்தக்கதாக, நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவன் தாமே ஆவிக்குரிய எழுப்புதலை உண்டாக்கத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதத்தில் விழுந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற சங்கீதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக நாம் அவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிற பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யவிரு
தன்னை தாழ்த்தினான். ஜபாலய தலைவனாக ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருந்த பொழுதும் தன்னை தாழ்த்தினான். அவன் தாழ்த்தினால அவனுடைய மகளை ஆண்டவர் தலித்தாகுமே என்று சொல்லி அழைத்து உயிரோடு எழுப்பினார். வசனம் சொல்கிறது 42 வசனத்துல, அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. இந்த மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான காரியம் நம்முடைய ஊழியத்திலேயோ, குடும்பத்திலேயோ, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலோ, நமக்குள்ளேயோ ஒரு தனிப்பட்ட ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகத்தக்கதாக, அநேகரை பிரமிக்கத்தக்கதாக ஒரு ஆச்சரியமான காரியம் உண்டாகணும் என்றால் நாம் செய்ய வேண்டிய வேலை அவருடைய பாதத்திலே நம்மை சரணடைய வைக்கணும். அவருடைய பாதத்திலே நாம் விழுந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் உங்கள் குடும்பங்களுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிற்காக அநேகர் பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியம் உங்கள் குடும்பங்களில் நடக்க வேண்டும் என்றால் எல்லாரும் வணங்கத்தக்க தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக அவருடைய பாதத்திலே விழுவோம். ஆமென்.